வணக்கம். 4/5க்கான பொது அறிவு வினாத்தாளில் பார்க்கலாம். எல்லா கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, டாபிக் வைஸாக கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம முக்கியமான வினாக்களாக பார்க்கலாம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஆரம்பத்திலேருந்தே நம்ம போகலாம். முகவுரை பகுதியிலிருந்து 10 முக்கிய வினாக்களை நம்ம எடுத்து தந்திருக்கோம். இந்த 10 வினாக்களில் உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த இதில் நம்ம இது மாதிரி பொது அறிவுக்கான ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது போன்ற ஒவ்வொரு இதுவும் நம்ம தலைப்பு வாரியாகவே நம்ம போய்க்கலாம். இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை என்று கூறியவர் யார்? இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை என்று கூறியவர் யார்? ஆன்சர் நேரு. அதே மாதிரி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஆப்ஷன் சொல்லாதீங்க, நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் ஆப்ஷன் சொல்லலை. ஆன்சர் கொஸ்டின் படிக்கிறேன், நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்தது, முகவுரையில் உள்ள சமூக நீதி, பொருளாதார நீதி போன்ற கருத்துக்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டதாகும்? முகவுரையில் உள்ள சமூக நீதி, பொருளாதார நீதி போன்ற கருத்துக்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டதாகும்? ஆன்சர் சோவியத் ரஷ்யா. அடுத்தது, அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை. அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை என்று கூறியவர் யார்? ஆன்சர் பால்கிவாலா. சரிங்களா? ஆன்சர் பால்கிவாலா. அடுத்தது, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என எந்த தீர்ப்பின் போது வழங்கப்பட்டது? எந்த தீர்ப்பின் போது வழங்கப்பட்டது? ஆன்சர் பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கில் தான் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என தீர்ப்பு அளிக்கப்பட்டது. மறுபடியும் இன்னொரு வழக்கில் அது ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த வழக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பெருபாரி வழக்கோடைய ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, எந்த ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பின்மை கலந்த தேசியம் அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பின்மை கலந்த தேசியம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1888. எந்த மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் மாநாடு. சரிங்களா? அலகாபாத் மாநாட்டில் தான் காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பின்மை கலந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது, இறையாண்மை என்பது ஒட்டுமொத்த மற்றும் தடையில்லாத அரசின் அதிகாரம் ஆகும். இறையாண்மை என்பது ஒட்டுமொத்த மற்றும் தடையில்லாத அரசின் அதிகாரம் ஆகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஜீன் போடின். அடுத்தது, உலக மக்களாட்சி தினம் எந்த நாள்? உலக மக்களாட்சி தினம் எந்த நாள்? ஆன்சர் செப்டம்பர் 15. இது எப்போ இருந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 ஐநா அங்கீகரிச்சிருப்பாங்க. அதிலிருந்து 2007 நாம் செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடிட்டு வரோம். அடுத்தது, மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் எரோடோட்டஸ். சரிங்களா? மக்களாட்சி என்ற சொல்லை முதல்ல தான் அவர் தான் பயன்படுத்துகிறாரு. இந்த ஹெரோடோட்டஸ்க்கு ஒரு தந்தைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. யார் எதோடைய தந்தை? எரோடோட்டஸ் என்பவர் எதோடைய தந்தை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பது அல்ல. சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பது அல்ல, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது. சரிங்களா? மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது என்று கூறியவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. கடைசி கேள்வி, முகவுரை அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த ஆண்டு நாள்? முகவுரை அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கோம். அது எந்த ஆண்டு எந்த நாள்?
ஆன்சர் 1947 ஜனவரி 22. சரிங்களா? இந்த நாளில் தான் வந்து ஏற்றுக்கொள்ளும். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ஆப்ஷன் படிக்கலை, கேட்டதுனால தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நான் படிக்கலை. ஒருவேளை உங்களுக்கு இல்லை ஆப்ஷன் நீங்களே படித்து சொல்லுங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் ஆப்ஷன் படித்து சொல்கிறேன். இல்லை இதே மாதிரி கொண்டு போனாலும் சொல்லுங்கள். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த டாப்பிக்கு நம்ம இப்படியே கொண்டு போய்க்கலாம். ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் போன்ற அடுத்தடுத்த டாப்பிக்கில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக முக்கியமான ஒரு 10 வினாக்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 வினாக்களாக நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நன்றி.